குத்தூசி குருசாமி அவர்களும் பட்டுக்கோட்டைக்கு சென்று உங்கள் சிகிச்சைக்கு மேலும் நிதி வேண்டும் என்று கேட்கலாம் என்கிறார். இதற்கு மத்தியில் தான் பொதுக்கூட்டத்துக்கு என்னை அழைக்கிறீர்களா, 100 ரூபாயை அழகிரிசாமிக்கு மணியால் அனுப்பி வைத்துவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஆதாரத்தை காட்டினால் நான் தேதியை உறுதி செய்வேன் என்று சொல்ல அண்ணாவினுடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக 10 பேர் அனுப்பி வைத்தார்கள். 100 ரூபாய் 1000 ரூபாய் அவருக்கு போய் சேர்ந்தது. அதன் பிறகு நீங்கள் ஒரு அறிக்கை விடலாமே விடுதலையில் என்று நாவலரும் குத்தூசி குருசாமியும் சொன்னபோது தழுதழுத்த குரலில் சொன்னார் பட்டுக்கோட்டை அழகிரி, நான் கூலிக்காக கொள்கை பேசவில்லை, நான் கொள்கைக்காக கட்சிக்கு பணியாற்றியவன். நான் இன்னும் 10 நாளோ அதிகபட்சம் 1 மாசமோ உயிரோடு இருக்க போகிறேன். இப்பொழுதா என்னை போய் பிச்சை கேட்க சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அதிர்ச்சியிலே உறைந்து போனார்கள். அந்த வீர திருமகன் எங்கே? அந்த திராவிடத்தின் சிங்கம் எங்கே? திராவிட இயக்கத்துக்காகவே போராடி அந்த வீர திருமகன் எங்கே? அந்த பெயரையா அந்த திராவிட இயக்க வரலாற்றை அழித்துவிட்டு ஒரு கொலைபாதகனை, கொடூரம் விளைவிப்பவனை, குடிகெடுப்பவனை, அக்கிரமக்காரனை நீங்கள் பெரியார் பாராட்டியதாக அப்படியானால் நான் கேட்கிறேன், நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை? தடிக்கு விழுந்தால் எழுதுவீர்களே, நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை? பெரியார் வீட்டுக்கு வந்தார், மடியிலே போட்டுக் கொண்டார், முரட்டு பெயர் என்று பாராட்டினார் என்று யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இந்த புரட்டு நீண்ட நாட்களுக்கு நிற்காது. யாருக்கு அந்த பட்டத்தை சூட்டினீர்கள்? யார் அஞ்சானஞ்சன்? தீவட்டி கொள்ளைக்காரன் அஞ்சானஞ்சனா? பட்டப்பகலிலே ஒரு தினகரன் அலுவலகத்தை தீயிட சொல்லுகின்றவன் அஞ்சானஞ்சனா? 3 உயிர்கள், 2 மரக்குலத்து வாலிபர்கள், ஒரு யாதவ குலத்து கண்மணி, 3 உயிர்கள் பறிக்கப்பட்டன. இங்கே கேள்வி கேட்பார்கள் நினைக்கிறீர்களா? நாதிகள் நினைக்கிறீர்களா? ஏன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிடரி மயிரை பிடித்து பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ந்ததற்கு பிறகும் அஞ்சாது போரிட்டார்களே மாணவர்கள், மருதுபாண்டியர்கள். பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ந்தது, கயத்தாற்றில் கட்டாய் புளியமரத்திலே கட்டபொம்மன் தொங்கவிடப்பட்டார். இனி நமக்கும் அதுதான் என்று அஞ்சாது தேடி வந்த ஊமத்துறையை அரவணைத்துக் கொண்டு திருப்பத்தூரிலும் காளையார் கோவிலிலும் இந்த தென்னாட்டிலும் சிவகங்கையிலும் வீர போர் புரிந்த அந்த வீரர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையில் அன்றைக்கும் சில தோய்கள் காட்டிக் கொடுத்த காரணத்தால் சின்ன மருது வீரத்துக்கு வளரி வீசுகின்ற சின்ன மருதினுடைய தொடை எலும்பிலே குண்டு பாய்ந்து கீழே விழுந்து கிடந்ததற்கு பிறகு அப்பொழுதும் அவனை நெருங்குவதற்கு அஞ்சியவர்கள் பாய்ந்து சென்று திருமிலனை பாக்கி முனையில் வளைத்து அவனை கொண்டு போகிற போது இரும்பு குண்டுக்குள்ளே போட்டுதான் அவனை தூக்கு மேடைக்கு கொண்டு போனார்கள். 2 பாக்கு மரங்களுக்கு மத்தியிலே கைத்தை கட்டித்தான் பெரிய மருதுவையும் தூக்கிலிட்டார்கள். அதை விட கொடுமை அல்லவா? பிரிட்டிஷ்காரன் செய்ததை விட கொடுமை அல்லவா? உங்கள் காலடியிலே கிடந்து குருநாதன் சொன்னதை போல கொம்புக்காரன் ஏந்தலில் தகப்பன் பிரேதம் கிடந்த போதும் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய சேவகனாக பணி செய்வதுதான் கடமை என்று கருதிய சிவகங்கை மாவட்டத்தில் திமுக கழகத்தை கட்டி காத்த உங்கள் மாவட்ட செயலாளர் தா கிருஷ்ணன் வீட்டு வாசலில் விடிந்தும் விடியாத காலை பொழுதில் வெட்டி கொலை செய்யப்பட்டாரே. அந்த ரத்த துளிகளின் பெயரால் கேட்கிறேன், திராவிட இயக்க தோழர்களே, என்ன சொன்னார் இவர்? அக்காலத்தில் கேவிகே சாமியை கட்சி உட்கட்சி சண்டையிலே கொலை செய்திருக்கிறார். அந்த கேவிகே சாமியை கொலை செய்த கொலைகாரன் தங்கப்பழத்தை அண்ணா மறைந்த பிறகு கட்சியிலே சேர்த்த அந்த கொடுமையையும் செய்தது நீங்கள் தானே. ஆகவேதான் இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரை இந்த மதுரையிலே வெட்டி கொன்றார்கள். மருதுபாண்டியர்களின் வழிவந்த ஒரு வீரனை வெட்டி கொண்டார்கள். அந்த வழக்கில் 87 சாட்சிகள் பிறல் சாட்சிகள் ஆக்கப்பட்டார்களே, ஏன் அப்பீல் செய்யவில்லை? உங்கள் மகன் அதிலே குற்றவாளி, கொலை குற்றவாளி. அந்த கொலைக்கு காரணம் உங்கள் மகன் தான். உங்கள் மகனின் திருவிளையாடல்கள் கோர கொடுமைகள் தான் அதற்கு காரணம். எத்தனை குடும்பங்களின் தாலி அறுப்பதற்கு உங்கள் மகனை இங்கே ஏவி விட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இந்த காட்சி இந்த மதுரை மாநகர் மக்கள் வீடுகளுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக இன்று மாலையிலிருந்து
அவர்கள் நடத்துகின்ற ராயல் கேபிள் விஷன் எல்லா இடங்களிலும் இணைப்பை துண்டித்திருக்கிறார். முதலமைச்சரே, கொள்மண்டபத்திலே உட்கார்ந்திருக்கின்ற கொற்றவனே, நான் கேட்கிறேன், உங்கள் மகன் அவன் ஆட்டி படைப்பதற்கு இங்கே ஐஜியா, டிஐஜியா, கமிஷனரா, போலீஸா? இத்தனைக்கு மேல் எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் கிடைத்த செய்தி. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மதுரை மாநகரத்தின் அனைத்து தெருக்களிலும் இருள் மூடி கிடக்கிறது. இருள் மூடி கிடக்கிறது. இந்த பேச்சு எவன் செவிகளிலும் விழுந்துவிடக் கூடாது என்ற அச்சம், யார் காதிலும் விழுந்துவிடக் கூடாது. முழுக்க முழுக்க அனைத்தையும் இருட்டிலே தள்ளுகிற கூட்டத்துக்கு சொல்வேன், லேசில் விடமாட்டோம். இதை லேசிலே விடமாட்டோம். நாங்கள் அஞ்சுகிற கூட்டம் அல்ல. மற்றவர்களைப் போல வாய்க்கரிசி போட்டு விட்டு என்று வசனம் பேசுகிறவன் அல்ல வைக்கோ. துப்பாக்கி முனைகளின் துந்துபி முழக்கத்துக்கு அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். சாதே மிரண்டால் பிறகு வேங்கையே மிரண்டால் என்ன ஆகும்? நான் கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். நான் மகுடங்களை எல்லாம் கனவு கண்டு அரசியல் இருப்பவன் அல்ல. இவன் மடிந்ததற்கு பிறகு ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தான் என்று என் வழி வழி மக்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். இது ஆவணி பௌர்ணமி. என்ன பொருத்தம் பாருங்கள் தோழர்களே. சென்னையிலே மண்டல மாநாடு. இன்று உடல்நல குறைவினால் இந்த மாநாட்டுக்கு வர முடியவில்லையே. என் வீரமிக்க சகோதரன் தங்கவாள் தந்தானே மணிமாறன், அவர் நடத்திய மாநாடு. அது ஆனி பௌர்ணமியில் நான் திட்டமிடவில்லை, தற்செயலாக அமைந்தது. இன்று ஆவணி பௌர்ணமி. இன்று ஆவணி பௌர்ணமி. இது செப்டம்பர் 15. நாம் ஒன்றும் திட்டமிடவில்லை. செப்டம்பர் 15 நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். அன்று ஆனி பௌர்ணமி. இது இன்று ஆவணி முழு நிலவு நாள். முழு நிலவு நாளில் தான் நாம் கூடியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? வைகை ஆற்றங்கரையில் பௌர்ணமி வெளிச்சத்தில் நிலாச்சோறு படைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டம் அமாவாசை இருட்டிலே முடிச்ச வீழ்கிற கூட்டம். புரட்டுக்கள் செய்கிற கூட்டம். இன்றல்ல, அன்றிலிருந்து தொடங்கிவிட்டது புரட்டு. இது இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்காது தோழர்களே. இன்றைக்கு நான் பேசுகிற சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் இனி ஒரு முறை வாய்க்காது. இது ஒலி நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு, ஒளி நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு தமிழர்கள் வீடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பேசுகிறேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். சாதே மிரண்டால் பிறகு வேங்கையே மிரண்டால் என்ன ஆகும்? நான் கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். நான் மகுடங்களை எல்லாம் கனவு கண்டு அரசியல் இருப்பவன் அல்ல. இவன் மடிந்ததற்கு பிறகு ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தான் என்று என் வழி வழி மக்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். இது ஆவணி பௌர்ணமி. என்ன பொருத்தம் பாருங்கள் தோழர்களே. சென்னையிலே மண்டல மாநாடு. இன்று உடல்நல குறைவினால் இந்த மாநாட்டுக்கு வர முடியவில்லையே. என் வீரமிக்க சகோதரன் தங்கவாள் தந்தானே மணிமாறன், அவர் நடத்திய மாநாடு. அது ஆனி பௌர்ணமியில் நான் திட்டமிடவில்லை, தற்செயலாக அமைந்தது. இன்று ஆவணி பௌர்ணமி. இன்று ஆவணி பௌர்ணமி. இது செப்டம்பர் 15. நாம் ஒன்றும் திட்டமிடவில்லை. செப்டம்பர் 15 நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். அன்று ஆனி பௌர்ணமி. இது இன்று ஆவணி முழு நிலவு நாள். முழு நிலவு நாளில் தான் நாம் கூடியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? வைகை ஆற்றங்கரையில் பௌர்ணமி வெளிச்சத்தில் நிலாச்சோறு படைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டம் அமாவாசை இருட்டிலே முடிச்ச வீழ்கிற கூட்டம். புரட்டுக்கள் செய்கிற கூட்டம். இன்றல்ல, அன்றிலிருந்து தொடங்கிவிட்டது புரட்டு. இது இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்காது தோழர்களே. இன்றைக்கு நான் பேசுகிற சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் இனி ஒரு முறை வாய்க்காது. இது ஒலி நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு, ஒளி நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு தமிழர்கள் வீடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பேசுகிறேன். அண்ணனே,
உங்கள் பொன்மொழி